களத்தில் தாவேக்காவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று விஜய் கூறியிருக்கிறார். துரிதமாக களமாடுங்கள், விவேகம் இன்னும் விசாலமாகட்டும், வெற்றி நம் விசாலமாகட்டும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் பெயர் உறுதியாகிவிட்டதா என வாக்குரிமை உள்ளவர்கள் பார்க்க வேண்டும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். களத்தில் தாவேக்காவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று விஜய் கூறியிருக்கிறார். துரிதமாக களமாடுங்கள், விவேகம் இன்னும் விசாலமாகட்டும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் பெயர் உறுதியாகிவிட்டதா என வாக்குரிமை உள்ளவர்கள் பார்க்க வேண்டும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகம் தரப்புல தற்போது அதனோட தலைவர் விஜயானவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சதோடு இல்லாம, சூழ்ச்சிகளால் நம்மை வீழ்த்த நினைத்தவர்களின் மக்கள் விரோத செயல்பாடுகள் சொல்லனா வேதனைக்கு பிறகு காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஈரோடு என 3 மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நாம் கண்டோம். அதிலும் ஈரோடு மக்கள் சந்திப்பிற்கு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் விதிக்கப்படாத எண்ணிலடங்கா நிபந்தனைகள், அதிகார முகமுடியின் எண்ணங்களையே நிர்பந்தங்களாகவும் நெருக்கடிகளாகவும் நம் முன் வைக்கப்பட்டன அப்படின்னும், அத்தனையும் அனாயாசமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக நம் மக்களை சந்தித்து அவர்களுக்கு குரல் கொடுத்து விட்டு வந்தோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதோடு இல்லாம, நம்மை முடக்க நினைத்தவர்கள் மக்கள் நம்முடன் முன்பை விட அதிகமாக அதீத பாசத்துடன் ஆணித்தரமாக அணிவகுத்து நிற்பதை பார்த்து விழிப்பிடுங்கி தங்கள் மூளை தறி முடங்கி முணங்க தொடங்கி உள்ளனர். நமக்கு எதிராக தலையங்கம் என்ற பெயரில் பிழையங்கம் எழுதியதும் அவர்கள்தான். நம்மால் கூட்டம் சேர்க்க இயலாது என்று எழுதிய அவர்களே கூட்டம் சேருகிறது என்று எழுதுகின்றனர். முரசொலியாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் எழுதியது முரணொலியாக மாறி போனதுதான் வாடிக்கை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து பரணில் கிடக்கும் அவர்களின் பழைய பேனா பகடி செய்து சிரிக்கிறதாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. தாங்கள் தெரிந்தே இட்ட கையெழுத்தையே தெரியாமல் இட்டு விட்டதாக தகுதிதத்தம் செய்த முரண்களின் முன்னேற்ற கழகத்தினர் நம் மீது அவதூறு பூசலாம் என்ற நப்பாசையில் தங்கள் முகமுடியை தாங்களே கலட்டி கொண்டனர். ஆம், அவர்கள் கட்சியின் தலைவரான முதல்வரே பழைய அடிமை புதிய அடிமை என பூடகமாக பேசி யார் மீதோ கல்லறியதாக எண்ணி களிப்புறுகின்றனர். பாவம், அவர்கள் தங்கள் வீட்டு நிலை கண்ணாடி முன்புதான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட அவர்கள் மறந்துவிட்டனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதோடு இல்லாம, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றெல்லாம் மக்களை குழப்பி 99 முதல் 2003 வரை தாங்கள் அடைக்கலமாகி முதல் அடிமையாக இருந்து தமிழ்நாட்டில் தாமரை மலருக்கு தரிசனம் செய்த தாங்கள் இருந்த இடத்தை மறைக்க முடியாமல் மனதில் இருந்த ஒருவித மறதியை பேசியிருக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. காரணம் எதுவாயினும் கொண்டையை மறைக்க இயலாமல் குட்டு வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கவர், வழியெங்கும் வாஞ்சையுடன் நின்று நம் மக்கள் நம் மீது வரவேற்பதை பார்க்கும் அவர்களுக்கு வாக்குச்சாவடி முன்பும் இதே போல் அணிதிரண்டு வந்து நமக்காக நிற்பார்கள், நமக்கே வாக்களிப்பார்கள் என்பதை எண்ணி எண்ணி இப்போதே குமைச்சல் அடைகின்றனர். அதிலும் குறிப்பாக இளைஞர் பெருங்கூட்டம், பெண்கள் பெரும்படையும் நம்முடன் மனதளவில் உறுதியாக இணைந்து விட்டனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கவர். அதை ஆழமாக அறிந்ததால் தான் அவர்களால் விவகாரமாக பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. இனி அவர்களின் ஏசுதலையும் ஏகடியம் பேசுதலையும் புறந்தள்ளி மக்களுடன் மக்களாக இணைந்து களமாடுவதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும்னோ, தமிழக வெற்றி கழகம் என்றாலே தகுதிமிக்க, தரமிக்க, இராணுவ கட்டுப்பாடு மிக்க, கண்ணியமிக்க அரசியல் போர்ப்படை என்பதை தரணிக்க உணர்த்த வேண்டும், உணர்த்தியே ஆக வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. நம் அரசியல் மற்றும் கொள்கை எதிரிகள் நரித்தந்திர சூழ்ச்சிகளை ஆழமாக புரிந்து உணர்ந்து மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் நாம் எப்போதும் களத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கவர். வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உறுதியாகி விட்டதா என்று பார்க்க வேண்டும். உறுதியாகவில்லை எனில் அவர்கள் வாக்குரிமை உறுதியாக நம் கழகத் தோழர்கள் விரைந்து செயல்பட வேண்டும். புதிய வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடாமல் பார்த்து சேர்க்க வேண்டும். தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கிய பொக்கிஷம். அந்த வாக்குகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கானது என்பதை உறுதிப்படுத்த நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இச்சூழலில் நாம் ஏற்கனவே சொன்னது போல செயல்மொழியே நமது அரசியலுக்கான தாய்மொழி அப்படின்னும், அதை மனதில் கொண்டு தொடர்ந்து களமாடுங்கள், தொய்வின்றி களமாடுங்கள், இப்போதே துரிதமாக களமாடுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, விவேகம் இன்னும் விசாலமாகட்டும், வெற்றி நம் வசமாகட்டும் அப்படின்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம் அப்படின்னு சொல்லி தற்போது அறிக்கையை வெளியிட்டு தன்னோட அறிக்கையை முடிச்சிருக்கிறார் ரூபி. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.